Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலாலாம் வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சு தான் நம்ம இப்போ முட்டை குழம்பு செய்ய போறோம். இப்போ அரைக்கிறதுக்கு 2 தக்காளி பழம், 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்க வந்து மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா பரவாயில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில முட்டை வந்து நான் சேர்த்துக்க போறேன். 5 முட்டை எடுத்து நான் வேக வச்சு மேல இருக்கிற ஓட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த 5 முட்டையும் எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். 1 நிமிஷம் எண்ணெயில நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வெறும் முட்டையை மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். இப்போ இதே கடாயில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 2 வரமிளகாய், சின்ன சின்ன துண்டுகளா இருக்கிறதுனால 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துடுறேன். இப்போ கடாயில நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த விழுது இருக்கு பாருங்க, அதை வந்து சேர்த்துக்க போறேன். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி இதையும் சேர்த்துடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே பச்சையா வந்து அரைச்சு சேர்த்திருக்கேன். அதனால நல்லா கொஞ்ச நேரம் வதக்குனாதான் சேர்த்திருக்கிற வெங்காய தக்காளியோடைய பச்சை மணம் போகும். அப்பதான் குழம்பு வந்து சாப்பிட நல்லா இருக்கும். குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் எல்லா விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டா இருந்ததுன்னா நீங்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் விழுதுங்கிறதுனால இப்போ சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்க போறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வந்து வதக்கிக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். முட்டை குழம்பு உங்களுக்கு கெட்டியா வேணும்னா தண்ணி கம்மியா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து முட்டை குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். அதனால கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும், முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். 2 நிமிஷத்துக்கு முட்டையை சேர்த்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக டேஸ்டியாக முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.